வணக்கம். நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. இதில் தொகுதி மறுவரை சட்ட திருத்த மசோதாவானது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அவசர எம்பிக்களின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதில் டெல்லியில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் அதே போன்று இந்த மசோதாவிற்கு என்ன மாதிரியான எதிர்ப்புகளை காட்ட வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்ட நிலையில் இன்று தமிழகம் எங்கும் கருப்பு கொடி ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு எங்கும் எதிர்ப்பு தீ பரவட்டும், பாசிச பாஜகவின் ஆணவம் வீழட்டும். அன்று தமிழ்நாட்டில் பற்ற தொடங்கிய இந்தி எதிர்ப்பு தீ டெல்லியை சுட்டெரித்தது. டெல்லி பணிந்த பின்பே எங்கள் தீ தணிந்தது. இன்று தமிழரை சொந்த நாட்டில் அகதிகளாக்கும் கருப்பு சட்டத்தின் அகலை எரித்து மற்றொரு தீயினை பற்ற வைத்திருக்கிறேன். இந்த தீயும் திராவிட நாடெங்கும் பரவும் பாஜகவின் ஆணவத்தை அடக்கி காட்டும். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமற்ற தீ என்று தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். தொகுதி மறுவரை தொடர்பான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தற்பொழுது தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நாடாளுமன்றத்தின் அவசர கூட்டத்தை தற்பொழுது கூட்ட வேண்டிய அவசியம் என்ன, தேர்தல் முடிந்ததற்கு பின்பு கூட்டிக் கொள்ளலாமே என்று ஏற்கனவே எதிர்கட்சிகளின் சார்பில் கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த பதிவினை அவர் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல்லில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் அவர் கருப்பு கொடியை ஏந்தி தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். கருப்பு உடை அணிந்து அந்த சட்ட திருத்த மசோதாவை எரித்து தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகிறார். அதே போன்று எம்பி கனிமொழி, அதே போன்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இல்லங்களிலும் மற்ற முக்கிய கட்சிகளின் தலைவர்களின் இல்லங்களிலும் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இந்த போராட்டத்தில் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று திமுகவின் தொண்டர்களும் தற்பொழுது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதி மறுவரை சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் அல்லது இதை தற்பொழுது ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரி இந்த முழக்கத்தை எழுப்பி திமுக தற்பொழுது தீவிர போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது.